ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை தொக்கு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் முருங்கைக்கீரையை வந்து நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் காம்பு மட்டும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன். ஜாரில் வெங்காயத்தை வந்து சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 அளவுக்கு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு கூடயே நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டிருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ சிம்மில் வச்சு நல்லா வந்து இந்த ஆயிலோடு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வந்து கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சால்ட்டு, தனியா பவுடர் இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி முருங்கைக்கீரையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லோ சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து முருங்கைக்கீரையிலேருந்து தண்ணி வெளியே வரும். முருங்கைக்கீரை வந்து தண்ணியெல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை ரெடி. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.